பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசு சொல்லிக்க இளைப்பாறுதல் தருவார், உள்ளத்துல நிம்மதி தருவார். இந்த பாவம் நம்மளை விட்டு நீங்கணும்னு சொன்னா, இந்த பாவம் கழுவப்படுவதற்கு நம்ம சோப்பு போட்டு உடம்பு கழுவுற மாதிரி கிடையாது. ஒரு தண்ணியில போய் குளிச்சுட்டு வந்துட்டு அழுக்கு போற மாதிரி கிடையாது. இந்த உள்ளத்துல இருக்கிற இந்த விபச்சார எண்ணம், இந்த கொலை செய்யற எண்ணம், குடிக்கிற எண்ணம், போதை வஸ்து எடுக்கணுன்ற எண்ணம், மற்றவர்களை அடிக்கிற எண்ணம், கொலை பண்ற எண்ணம், இதெல்லாம் இங்க உள்ளது இருக்கு இல்லையா, இதை சோப்பு போட்டு கழுவ முடியாது. ரத்தம் தேவைப்படுகிறது. இந்த உள்ள இருக்கிற பாவத்தை கழுவுறதுக்கு ஒரு ரத்தம் தேவை. ரத்தம்னா நம்ம உடம்புல ரத்தத்துக்கு பாருங்க, அந்த ரத்தம் தேவை. அப்போ இந்த மிருகத்துடைய ரத்தத்தை கொண்டு போய் நம்முடைய முற்பிதாக்கள் என்ன பண்ணாங்க, வெட்டி, கடவுளே என்னோட பாவங்களை என்ன பண்ணுங்க, இந்த ரத்தத்தை செலுத்துறோம், என் பாவத்தை கழுவுங்கன்னு சொன்னாங்க. அந்த மாட்டுக்கு 5 அறிவு இருக்குது, நமக்கு 6 அறிவு இருக்குது. அது விபச்சாரம் பண்ணுமா? அது யாராவது கட்டி எடுத்து கொலை பண்ணுமா? அந்த ரத்தத்தை கொண்டாந்து 6 அறிவு படிச்ச மனுஷனா எனக்கு போய் செலுத்தின என் பாவம் போகுமா? சரி, மாடை விட்டுடுங்க, மனிதனாகி நம்மள எடுத்துக்கொள்ளுங்க. சரி, நான் உங்களுக்காக இந்த உலகத்துக்கு உயிரை கூட சொல்லிட்டு என்னை வெட்டி எடுங்க, என் ரத்தத்தை உங்களுக்கு செலுத்தினா, நானும் உங்களை மாதிரி தப்பு செஞ்சு கிடக்குறேன். தப்பு பண்ற ரத்தம் உங்களை எப்படி கழுவ முடியும்? அதனாலதான் தெய்வம் வானத்துல இருந்து பரலோகத்துக்கிற இயேசு பெருமான், இயேசு ராஜா வானத்திலிருந்து பூமிக்கு கன்னி மரியாள் வயிற்றிலே பிறந்தார். யார் வயிற்றிலே பிறந்தாரு? கன்னி மரியாள். கன்னினா, கன்னி பெண்ண கல்யாணம் ஆகாதவர்கள், திருமணம் ஆகாதவர்கள், புருஷனோட சேராதவர்கள்.